if A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7, show that A cross A equal to B cross B intersection C cross C. இப்போ சொல்யூஷன் போட்டாச்சு. ஏயோட கிவன் டேட்டா எழுதியாச்சு, பியோட கிவன் டேட்டா, சியோட டேட்டாவை எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூஃப் பண்ணணும். எல்ஹெச்எஸ் வந்து என்ன? ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏ எடுத்துக்கிறோம். ஏயோட வேல்யூ என்ன? 5, 6 கிராஸுக்கு கிராஸு, தென் ஏயோட வேல்யூ 5, 6. ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ கிராஸ் ஏனா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர். ஓகேங்களா? எழுதியாச்சு. எழுதி இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். ஓகேங்களா? தென் அடுத்தது ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போது 2 ப்ராக்கெட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? பி கிராஸ் பி. ஓகேங்களா? ஆர்ஹெச்எஸ்னு போட்டு பி கிராஸ் பி. பியோட வேல்யூ என்ன? 4, 5, 6 கிராஸ் பியோட வேல்யூ அகைன் 4, 5, 6. ஓகேங்களா? இது ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், செகண்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் எழுதிட்டு அடுத்தது தேர்டு வந்து தேர்டு எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்பர், தேர்டு எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர், தேர்டு எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் எழுதியாச்சுங்களா? இதுதான் பி கிராஸ் பி. அடுத்த ப்ராக்கெட் என்ன இருக்குது? சி கிராஸ் சி. சி கிராஸ் சி எழுதியாச்சு. சியோட வேல்யூ என்ன? 5, 6, 7 கிராஸ் சியோட வேல்யூ அகைன் 5, 6, 7. ஓகேங்களா? இதே சேம் மெத்தடில் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்பர் 5, 5. அடுத்தது ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர் 5, 6. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் 5, 7. செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் நம்பர் 6, 5. அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் நம்பர் 6, 6. செகண்ட் எலமெண்ட்டோட தேர்ட் நம்பர் 6, 7. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் நம்பர், தேர்ட் எலமெண்ட் 7, 5. 7, 6. 7, 7. ஓகேங்களா? இப்போ சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பி கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்தது சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. எப்படி? ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கணும். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. பி கிராஸ் பிக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேங்களா? அந்த வேல்யூஸாக அப்படி எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன். அடுத்தது சி சி. சி கிராஸ் சிக்கு இங்கே பாருங்கள் 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. எல்லா வேல்யூயும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இன்டர்செக்ஷன் எழுதணும். எப்படி இன்டர்செக்ஷன் எழுதுவீங்க? 4, 4. இங்கே இருக்க 4 எழுதக்கூடாது. ரெண்டுத்துக்கும் காமனாக எது இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். 4க்கு 4 எழுதக்கூடாது. இங்கே 4 இந்த டேர்மில் இல்லை, எழுதக்கூடாது. 4, 6 எழுதக்கூடாது. 5, 4 வாங்க செக் பண்ணுங்கள். இங்கே 5, 4 இல்லை. பட் ஆனால் 5, 5 இருக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கணும். எழுது 5, 5 எழுதியாச்சு. அடுத்தது 5, 6. இங்கே 5, 6 இருக்குது. ஓகே, 5, 6 எழுதியாச்சு. அடுத்தது 6, 4. 6, 5 தான் இருக்குது. ஸோ எழுதக்கூடாது. 6, 5 6, 5 எழுதணும். 6, 5 எழுதியாச்சு. அடுத்தது 6, 6. இங்கே 6, 6 இருக்குது. ஸோ எழுதியாச்சு. 6, 6 எழுதியாச்சு. ஓகேங்களா? இங்கே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் 6, 7, 7, ஏன்னா பி கிராஸ் பியில் இல்லை. ஸோ அதனால் எழுதக்கூடாது. ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செக் பண்ணும்? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எல்ஹெச்எஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். 5, 5, 5, 6, 6, 5, 6, ஸோ LHS equal to RHS.